அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர தினத்துக்கு ஸ்பெஷலா மூவர்ண தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவர்ண தோசை பண்றதுக்கு 3 கப்புல தனித்தனியா தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது ஏற்கனவே உப்பு போட்ட மாவு தான். உப்பு போடலைன்னா இங்க போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஆரஞ்சு கலருக்கு நான் கேரட் சேர்க்க போறேன். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அரைப்படுறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆரஞ்சு கலருக்கு கேரட் பியூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, ஆரஞ்சு கலருக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பச்சை கலர் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பச்சை கலருக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த முடக்கத்தான் கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது. மூட்டு வலி, எலும்பு வலி, கேன்சரு இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை இன்னொரு கப்பில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பச்சை கலர் மாவு ரெடி ஆகிடும். பாருங்க, பச்சை கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை கலரு அப்படியே இருக்கட்டும். மாவு ஆல்ரெடி வெள்ளைங்கிறதுனால நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பச்சை கலர் தோசை மாவு ஊற்றிக்கலாம். இது மாதிரி சின்னதாக ஊற்றிக்குங்க. இதுக்கு மேலே நம்ம வெள்ளை கலர் மாவு ஊற்றிக்கலாம். பச்சை கலர் மாவை தாண்டி வர வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஆரஞ்சு கலர் ஊற்றிக்கணும். இதையும் நீங்கள் வெள்ளை தோசையை தாண்டி வர வரைக்கும் ஊற்றிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் கலந்த மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் திருப்பி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சுத்தீரும் வேகிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டதும் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், மூவர்ண தோசை ரெடி ஆயிடுச்சு. பச்சை கலருக்கு முடக்கத்தான் கீரை இல்லைன்னா கூட நீங்கள் வேற கீரையை கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா புதினா தழை கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இண்டிபெண்டன்ஸ் டேயும் அதுமா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.